ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு சாரியை கொடுத்து சுடிதார் டாப் ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ சாரியில் ஓரத்தில் உள்ள பார்டரெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துடலாம். லைட்டாக 2 த்ரெட்டை மட்டும் எடுத்து விட்டால் போதும். இந்த மாதிரி கையால் இழுத்தாலே பார்டர் தனியாக வந்துடும். இப்போ பார்டர் தனியாக எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பார்டர் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்டரை பிரித்து எடுத்தோம்ல, அந்த இடத்துக்கிட்ட லைட்டாக த்ரெட்டெலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 2.5 மீட்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட லைனிங்கும் நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கிறேன். ஹிப்போட மெஷர்மெண்ட் 12 இன்ச்சு இருக்குது. அதோட 1 இன்ச்சு ஆட் பண்ணி 13 இன்ச்சு. இப்போ லைனிங்கை 4ஆக ஃபோல்டு பண்ணி 13 இன்ச்சு அகலத்தில் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அகலம் 6 இன்ச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஆம் ஹோல் 6 இன்ச்சு. அதையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ எல் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுக்கலாம். அப்பர் பாடி 11 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோலை வரைஞ்சி விட்டுடலாம். வேஸ்ட்டு லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு லென்த்து 15 இன்ச்சு. அதில் ஒரு டாட் வச்சுட்டு அதுலேருந்து வேஸ்ட்டோட அகலம் 10 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கலாம். இப்போ ஹிப்போட லென்த்து 22 இன்ச்சு இருக்குது. அதையும் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு ஹிப்போட அகலம் 12 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கலாம். நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு இருக்குது. ரெடி அளவு 3 இன்ச்சு இருக்குது. நம்ம 2.25க்கு ஒரு மார்க் வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 3 இன்ச்சு வந்துடும். நெக்கோட இறக்கம் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கலாம். நான் ஸ்வீட் கார்ட் நெக் வைக்க போகிறேன். இப்போ கீழே கார்னர்லேருந்து மேலே 1.5 இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டும் அதுலேருந்து வெளியில் 1/2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டும் வச்சுட்டு இப்போ அப்படியே அந்த லைன்லேருந்து அந்த பாயிண்ட்டை அப்படியே வளைச்சி விட்டு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ சைடில் உள்ள மார்க்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடு ஸ்கேலை வச்சு செஸ்ட்டுலேருந்து வேஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வேஸ்ட்லேருந்து ஹிப் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தையலுக்காக இதே ஸ்கேலையே பக்கத்தில் வச்சு அப்படியே இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஹிப்புக்கு கீழே ஸ்லிட்டு மட்டும் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஹிப்புக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த்து வந்து 7 இன்ச்சு இருக்குது. இப்போ ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கீழே ஒரு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து 6.5 இன்ச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு தையலுக்காக அப்படியே இன்னொரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்கேலை வச்சு ஸ்லீவ் அப்படியே வரைஞ்சிடலாம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். சென்டரில் நாட்சஸ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவை இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு கிட்ட அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம உள்குழி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் உள்குழி கட் பண்ணாமல் நம்ம தையலுக்காக ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அதை விட 1 இன்ச்சு மேலேயே முடிச்சிடணும். உள்குழி கட் பண்ணுறத இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம மெயின் கிளாத் எடுத்து 2.5 மீட்டர் கட் பண்ணோம்ல, அதை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம கட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம நெக்கை கட் பண்ண வேணாம். ஆர்ம் ஹோல்லேருந்து சைட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் சைடு கட் பண்ணிக்கலாம். லைட்டாக துணி இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ஒட்டை கட் பண்ண வேணாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சைடில் பேலன்ஸ் உள்ள துணியை நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணியை மடித்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த பேலன்ஸ் உள்ள துணியை இந்த மாதிரி 4ஆக மடிச்சிக்கலாம். இந்த கஸ்டமர் ஸ்லீவோட லைனிங் வந்து ஃபுல்லாகவே வேணாம், 7 இன்ச்சு லென்த்தில் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் லைனிங்க்கு வந்து ஸ்லீவோட லென்த்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் 12 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்லீவை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஸ்டிச்சிங்கை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.